தொழில் ரீதியான வகையில கடந்த காலங்கள்ல நிறைய தோல்வி இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது உண்மைதான். இப்ப வரக்கூடிய தமிழ் புத்தாண்டுல கூட அவ்வப்பொழுது தோல்வி இருக்கும் அப்படிங்கிறது அடிப்படை உண்மை. நம்ம நல்லா கவனிச்சுக்கணும். சிம்மம் ராசிக்கு தொழில் ரீதியான வகையில அவ்வப்பொழுது தோல்வி அப்படிங்கிறது தவிர்க்கப்பட முடியாது. ஆனால் அவ்வப்பொழுது தோல்வி கொடுத்தால் கூட அதிக நேரம் வெற்றியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு, மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு, ஒரு நாள் அதாவது 10 நாள் கஷ்டப்பட்டாலும் 10வது நாள்ல தொடர்ந்து 1 வருஷத்துக்கு தேவையான வளர்ச்சிகளை, அல்லது மகிழ்ச்சிகளை, அல்லது வருமானங்களை வெகுமானங்களாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது. பொதுவாகவே சிம்மம் ராசிக்கு கடந்த 2, 3 வருடங்களாகவே எதை தொட்டாலும் நஷ்டம். எதை எடுத்தாலும் தடங்கல். தேவையில்லாத இடைஞ்சல். இடைஞ்சல், தடங்கல் அப்படிங்கிறது வெளியிலிருந்து வர வேண்டாம். உங்களுடைய சொந்த குடும்பத்திலேயே உங்களுக்கு இடைஞ்சலும், தடங்கலும் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. அந்த மாதிரியான இடைஞ்சல், தடங்கள் எல்லாம் உங்களுக்கு பழகி போனதுனால, கடந்த கால தோல்வி இருக்கும் இல்லையா? கடந்த கால கஷ்டம் இருக்கும் இல்லையா? கடந்த கால அனுபவம் இருக்கும் இல்லையா? அதையெல்லாம் ஒன்று சேர்த்தி, அதன் மூலமாக கத்தையாக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை, தோல்வி, தோல்வி, இடைஞ்சல், இடைஞ்சல் எப்படின்னு கடந்த காலங்கள்ல இருக்கக்கூடிய நீங்க, அதையெல்லாம் ஒன்று சேர்த்தி, அத ஆலோசனை பண்ணி, அதற்கு மேல நீங்கள் மிகப்பெரிய லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது. அதாவது இந்த உலகத்துல கஷ்டம் அப்படின்னு இல்லாம இருக்க முடியாது. ஆனால் என்ன கஷ்டம் வந்தாலும், அந்த கஷ்டத்துக்கு மேல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை சந்திக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது.